சீமான் மீது சட்ட நடவடிக்கையை வருண்குமார் ஐபிஎஸ் மேற்கொண்டு வரும் நிலையில் பிரச்சினை வேண்டாம் என தன்னிடம் வருண்குமார் கெஞ்சியதாக சீமான் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். திருச்சி எஸ்பி வருண்குமார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி துரைமுருகனை அவதூறு வழக்கொன்றில் கைது செய்தது முதல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இடையேயான மோதல் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்பாக சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சியினர் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டனர். இருவருக்குமான மோதல் முற்றிய நிலையில் சீமானின் தூண்டுதலின் பேரில் தனது குடும்பத்தினரை பலர் சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக திருச்சி நீதிமன்றத்தில் வருண்குமார் ஐபிஎஸ் வழக்கு தொடர்ந்தார். இதனிடையே திருச்சி எஸ்பியாக இருந்த வருண்குமாருக்கும் அவரது மனைவி வந்திதா பாண்டேவுக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டிஐஜியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. சீமான் மீது தொடர்ந்த அவதூறு வழக்கில் திருச்சி நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் வருண்குமார் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், பிரச்சினை வேண்டாம் என சீமான் தன்னிடம் மன்னிப்பு கேட்க முயன்றதாகவும் தான் ஓய்வு பெறும் வரை சீமான் மீதான வழக்கை நடத்தப்போவதாகவும் கூறினார். வார்த்தை அனுப்பி விடுறாரு, நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன், நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் அதை ஒத்துக்கலை, எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சொல்லிட்டேன். நான் இதை விட போவதே இல்லை, சட்ட ரீதியாக சந்திப்பேன். இவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்குற மன்னிப்பை நான் ஏற்றுக்கலை. ஆனால் பிரச்சனை வேண்டாம் என வருண்குமார் தான் தன்னிடம் கெஞ்சியதாக சீமான் தெரிவித்துள்ளார். உன்னை பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். நீ தான் கெஞ்சின, உன் நீ நேருக்கு நேரம் நின்று என்னோட பேசுவியா? நீ கெஞ்சினியா இல்லை? நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேரை சொல்ல விரும்பலை, பத்திரிக்கை பேரை சொல்ல விரும்பலை. எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க, அண்ணனுக்கு எனக்கும் தகராறு வேணாம், பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ. மேலும் அரசு தன்னுடன் மோத தைரியம் இல்லாமல் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமாரை வைத்து மோதுவதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க. நீ எதுக்காக நீ அவன் டப்புன்னு டிஐஜி ப்ரமோஷன்? இருவருக்கும் இடையே தொடரும் மோதல் போக்கு காவல்துறை மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்கும் கூடுதல் தகவல். நீதிமன்றத்தில் ஆஜராகி வருண்குமார் ஐபிஎஸ் தனது தரப்பு விளக்கத்தை அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையானது ஜனவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் சீமான் அவர்களும் தனது தரப்பு விளக்கத்தை அளித்த பிறகே இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தெரிய வரும். ரஞ்சித், நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.